தோழர்களே, சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முற்போக்கு வட்டாரத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விவாதம் ஜீவா பற்றி குளத்தூர்மணி அவங்க பயிலரங்கத்தில் பேசின விஷயம். இதை பொறுத்த வரைக்கும் மார்க்சிய வட்டாரத்தில் ஒரு 3 விதமான அணுகுமுறைகள் இருக்குது. அதில் 2 விதமான வழக்கம் போல் 2 விதமான திசை விலகல், 2 விதமான சக்திகளுடைய திசை விலகல். அது என்னன்னு சொன்னால், வழக்கம் போல் வரட்டுத்தனமாக யாரோடையும் சேர்ந்து செய்யாத, அதே சமயத்தில் எந்த வித அரசியலில் தமிழக இந்திய சூழலில் எந்த வித அரசியலையும் முன்னோக்கியே நகராத வரட்டுவாதிகள். இன்னும் கேட்டால் சாதிய குழுவாதிகள். சாதிய குழுன்ற அவங்க சாதி அடையாளம் இல்லை, ஒரு குழுத்தன்மையில் இருக்காங்க. அது ஒரு ஃபியூடல். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நிலவுடைமை தன்மையில் தான் அவங்களுடைய சிந்தனைத்தனம் இருக்கிறத தான் நம்ம கருதுகிறோம். நாம் வெறும் வரட்டுவாதம் மட்டும் இல்லை, அவங்கக்கிட்ட குறுகிய அனுபவவாதம் சீரியஸாக இருக்கிறதா கருதுகிறோம். அதனால் ஒரு நிலக்கலாரிய தன்மையில் தான் அவங்க இருக்கிறதா கருதுகிறோம். அவங்க விவாத முறைகளாக தான், அவங்க விவாத முறைகளாக அவதூறுகளை கல்பது, முத்திரைகள் குத்துவது, தனிநபர் தாக்குதல்களாக மாற்றுவது, எந்த தன்மையிலான விவாத முறைகள் தான் அவங்க எப்பவுமே. அரசியல் அடிப்படை கிடையாது. மிஞ்சி போனால் தனிநபர் துதிப்பாடுதல், அவ்வளோதான் அவங்களுடைய இது ஒரு பக்கம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம், அதாவது நான் போன வாட்டி கூட போட்டிருந்தேன், மண்ணுக்கேற்ற மார்க்சியம் அப்படின்ற இதில் நான் சொல்லியிருந்தேன், மண்ணுக்கேற்ற மார்க்சியம்லாம் ஒன்றும் கிடையாது, மார்க்சியனாலே மண்ணுக்கேற்றது தான். இன்னொன்று இங்கே தப்பாக சிலர் அம்பேத்கரையும் பெரியாரியத்தையும் மார்க்சியன் பேசுகிறாங்க. தப்பு. பெரியாரிசமும் மார்க்சியம் கிடையாது, அம்பேத்கரமும் மார்க்சியம் கிடையாது. ஆனால் நாம் ஜனநாயக புரட்சின்னு சொல்கிறதுனால அந்த ஜனநாயக புரட்சியில் அவங்க முன்வைக்கக்கூடிய சில ஜனநாயக கோரிக்கைகள் இல்லை நாம் சேர்ந்து செய்வோம். அதுதான். மற்றபடி எதிர்மறையான விமர்சனங்கள் இந்த கட்டத்தில் நமக்கு தேவை கிடையாது. அதனால் அவங்க மேலே நம்ம வைக்கிறது கிடையாது. ஆக்கப்பூர்வமான நீ சேர்ந்து, ஏன்னா பொது எதிரி பலமாக பாசிசம் நீ வளர்ந்துருக்கக்கூடிய சூழலில் நாம் பொது எதிரிக்கு எதிராக போக வேண்டிய காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் ஒரு ஐக்கியம் போராட்டம் சேர்ந்து செய்யக்கூடிய சக்திகளோட நாம் அந்த மோதல்களை, கருத்தியல் மோதல்கள் இல்லை நடைமுறை ரீதியான மோதல்களையும் முன்னிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு மாதம் தான் ஆயிருக்கு. கரெக்டாக திருப்பி அந்த இது வந்துச்சு. அதில் இந்த செக்ஷன் மண்ணுக்கேற்ற மார்க்சியம், பெரியாரையும் அம்பேத்கரையும் பேசக்கூடிய, உளரக்கூடிய சில மார்க்சியம் பேசிட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், அதில் தமிழ் தேசியம், சாதின்னு அது 90கள் பெரிய கருத்தியல் பங்களிப்பெல்லாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது. நடைமுறையில் இவங்க என்ன கீழ்ச்சதும் கிடையாது. இவங்க நேர்மையாக அந்த விஷயத்தை குளத்தூர் மன்னனுடைய பேச்சில் இருக்கக்கூடிய தவறுகளை, அவதூறுகளை அம்பலப்படுத்தாமல், அதை பற்றி எதுவுமே பேசாமல் மௌனம் காத்து கொண்டு திரும்ப கம்யூனிஸ்ட் கட்சியை தாக்குவதாக இருக்குது. வழக்கம் போல் கம்யூனிஸ்ட் கட்சினா அவங்க சிபிஎம் உடைய பார்ப்பன தலைமை. இன்னும் நம்ம பல முறை சொல்லிட்டோம், இது ஏன்னா அவங்க திட்டமிட்டு அயோக்கியத்தனம். ஆனால் இவங்க கம்யூனிஸ்டுகள் சொல்லிவிட்டு அதை செய்கிறாங்க. இப்போ பெரியாரிஸ்ட்டு, அம்பேத்கரிஸ்ட்டு செய்கிறாங்கன்னா, அந்த தலைமையில் செய்கிறாங்கன்னா அது அயோக்கியத்தனமாக அவங்க செய்யத்தான் செய்வாங்க. எப்போவுமே ஈஸி டார்கெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு பலவீனமான சக்தியாக இருக்கக்கூடிய சிபிஎம்ஐ தாக்குவது, சிபிஎம் தலைமையை தாக்குவது, அதனுடைய அரசியலை தாக்குவது, ஒட்டுமொத்த கம்யூனிஸ்டுகளை தாக்குவதாக மாற்றுவது. இவர்கள் எப்போவுமே எம்எல் கட்சிகளை தாக்குறது கிடையாது. இவங்க எம்எல்களாக இவங்கள தங்களை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் கில்லாடிகளாகிறாங்க. குறிப்பாக அந்த மாக்காய்க்கா, தானைமாலைக்கா, இது போன்ற சக்திகள் முழுக்க இங்கே வரலாற்றை மறைக்கிறவங்க. எப்போவுமே வரலாற்றை அவங்க மறைக்கிறவங்க, எல்லாரும் வரலாற்றையும் மறைக்கக்கூடியவங்க. ஆனால் இன்றைக்கி தடாலடி சரண்டர் ஆகி கம்ப்ளீட்டாக திமுகவுடைய சொம்புகளாக மாறி 2 பேரும் இன்றைக்கி முழுக்க அந்த தானைமாலைக்காவை சேர்ந்தவர்கள் தங்களை சொல்லிக்கொண்டு ஒன்றுக்கும் உதவாத ஒரு குப்பை, கார்மிகளுடைய குப்பை தொட்டியில் போடக்கூடிய கருத்துக்களை
அது பெரிய கண்டுபிடிப்புகள் மாதிரி இவங்க வந்து சேர்ந்து செய்யணுன்றது மாதிரி பேசுகிறாங்க. முழுக்க சந்தர்ப்பவாதிகள். இவங்க தான் ஒரு காலகட்டத்தில் மாக்காய்க்காவும் தானே மாலைக்காவும் தான் டிஎன்ஓசியாக இருந்தபோது கடுமையாக வந்து பெரியாரை வந்து முழுக்க முழுக்க தனிநபர் தாக்குதல்களையும் கேவலப்படுத்தினவங்க. புதிய ஜனநாயகத்துக்கும் இதுக்கும் விடுதலைக்கும் நடந்த இது போராட்டங்களாகட்டும், கேடயத்துக்கும் அந்த இன்னொரு பத்திரிக்கை உண்மையாக அந்த ஒரு பத்திரிக்கை இருக்குது, அதுக்கு நடந்த விவாதங்களாகட்டும் அவ்வளோ கேவலமாக இருக்கும். ரெண்டு தரப்புலையும் தான். அவங்க எப்போவும் அப்படி தான் பேசுவாங்க. அவன் அரசியல் பேச முடியாது. ஏன்னா அரசியல் ஓட்டாண்டித்தனம் இருக்குது. பெரியார் விஷயத்தில் முழுக்க அரசியல் ஓட்டாண்டித்தனத்தினால அவங்க எப்போவுமே தனிநபர் தாக்குதல் அவதூறுகளை வந்து கலப்புவாங்க, பொய்களை பேசுவாங்க. இவங்களும் அதே அணுகுமுறைகளை தான் வச்சுருந்தாங்க. அதுதான் பிரச்சனை. அதாவது ஒரு அரசியல் காலத்தில், அறிவியல் காலத்தில் எப்பவுமே இவர்களை போன்றவர்கள் போலியாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு, தனித்தமிழ் இது பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சக்திகள் தங்களை வந்து மார்க்சியர்களாக காட்டிக்கிட்டு கொண்டு இருக்கிறது தான் இங்கே சிக்கலே. அப்போ இவர்கள் மிக கடுமையாக கம்யூனிஸ்ட் கட்சியை தாக்குறாங்க. அதில் வந்து ஜீவாவை பற்றி விமர்சிக்கிறதுக்கு கூட இவங்களுக்கு அடிப்படை அறிவு கிடையாது. ஒன்று படிச்சிருக்கணும், அந்த அறிவும் கிடையாது. அப்போ முழுக்க முழுக்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை தாக்குவதையே தங்களுடைய இலக்காக வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. உண்மையில் நேர்மையாக இருந்தால் குளத்தூர் மணி இது போல் பேசியதற்கு கடுமையாக மார்க்சிய சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தனும் பதில் சொல்லணும், கொதிக்கணும். ஏன்னா அவ்வளோ கேவலமாக அவதூறை கலப்பி இருக்க முடியாது. அரசியல் விமர்சனமே கிடையாது. அதுவும் அரசியல் விமர்சனம் மாதிரி சொல்லியிருக்கிற விஷயங்கள் பொய். அது அப்பட்டமான பொய். அது ஒன்று என்னென்னு பார்க்கலாம். இன்னொன்று, இவர்கள் இப்படிப்பட்டவங்க தான். நான் அந்த போன காணொலியிலே சொல்லிக்கிறேன். இவங்க எல்லைக்கு உட்பட்டவங்க. பெரியார், அம்பேத்கரிஸ்ட்டுங்க, பெரியாரிஸ்ட்டுங்க அவங்க எல்லைக்கு உட்பட்டவங்க. அவங்க எல்லைக்கு உட்பட்ட விஷயத்துலேருந்து நம்ம பேசணும். அவங்கள மார்க்சிஸ்டுகளாக கருதிக்கிட்டு, அவங்கள ஒட்டுமொத்த புரட்சியாளராக கருதிக்கிட்டு விமர்சிக்கக்கூடாது. இதுதான் நாம் வைக்கிற இது. இன்னொரு கோடியிலேருந்து வைக்கிறவங்களுடைய பிரச்சனை. அதை நாம் வந்து கடுமையாக இருக்கிறோம். போன வாட்டியே நாம் அதை விமர்சனம் பண்ணோம். அந்த அடிப்படையில் அது மட்டும் இல்லாமல் இவங்க வெளியில் பின்னாடி வந்து நமக்கு எதிராக எப்போவுமே பேசிட்டு தான் இருப்பாங்க. அது நல்லா தெரியும். அவங்க அணிகளே நமக்கு சொல்லுவாங்க. அவங்க அணிகளே நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. எப்போ அடிக்கடி சொல்லுவாங்க, இப்பவும் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா, குளத்தூர் மணியை அவங்க பயிலரங்களை எடுத்த விஷயத்தை, மற்ற அமைப்புகளை பற்றி பேசக்கூடிய விஷயங்களை காணொலிகளாக போடாமல் இருந்திருக்கணும். அப்படி போடுறதா இருந்தால் தெளிவாக அரசியல் மாறுபாடுகளை முன்வைக்கிறோம். இப்போ நாங்கள் போடுறோம் வகுப்பு அப்படின்னு சொன்னால், நாங்கள் எல்லா வகுப்புகளையும் வந்து நம்ம வெளிப்படையாக காணொலிகள் போடுறது கிடையாது. அரசியல் ரீதியாக வெளியில் போகக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான், அரசியல் ரீதியான வகுப்புகளை பற்றின விஷயங்களில் மட்டும்தான் நாங்கள் காணொலி வெளியில் போடுறோம். அமைப்பு நடைமுறை சார்ந்த விஷயங்களை வந்து நாங்கள் காணொலி வெளியில் போடுறது கிடையாது, வகுப்புகளுக்கு வெளியில் போகிறது கிடையாது. அப்போ அது போல் அதை வந்து வெளியிட்டக்கூடாது. அது வெளியிட்டது தப்பு. அப்போ வெளியிட்டது ஒரு உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த சூழல், ஏன்னா ஜீவாவை பற்றி இப்போ தான் வந்து யூனிவர்சிட்டியில் அது கொண்டாடி அந்த ஜீவாவை வெளிக்கொண்டு வராங்க. சிலர் ஜீவாவை வந்து முன்னிறுத்தும் போது, ஜீவா சிங்காரவேலர் முன்னிறுத்தப்பட்டாலே அங்கே பெரியாருக்கான பிரச்சனைகள் வந்து தொடங்கிடும். அதுதான் வரலாறு. ஆனால் ஏன் பெரிய ஜீவா இவங்களை வந்து முன்னிறுத்த மாட்டுறாங்க அப்படின்னு சொன்ன கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்களுக்கு வெறும் பெரியார் பிரச்சனை மட்டும் கிடையாது. அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள், இன்றைக்கி இருக்கிற அரசியல் நிலைப்பாடுகள், இன்றைக்கி இருக்கிற செயல்பாடுகளுக்கு ஜீவாவும் சிங்காரவேலரும் பிரச்சனைங்க. அதனால தான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சரி, ஜீவாவையெல்லாம் முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு தயார் இல்லாமல் இருக்கிறாங்க. ஜீவா சிங்காரவேலர் ஏன் சொன்னால், சிங்காரவேலர் தான் வந்து இந்தியாவிலே முதல்ல, பெரியார்லாம் எதுவாக முன்னாடியே சாதி, மதம், வர்க்கம் இந்த மூன்றும் ஒழிக்கப்படணும், இந்த மூன்றிலிருந்து விடுதலைப்படணும் அப்படின்ற கொள்கையை வச்சு தொழிலாளர் விவசாயிகள் அமைப்பை 20களிலே தொடங்கினவர். இந்தியாவிலே அவர் தான் முதல்ல தெளிவாக முன் வச்சவர். இன்றைக்கி மூணுத்தையும் இன்றைக்கி எல்லாம் பேசினுக்கிறாங்க. அன்றைக்கி வச்சவர் சிங்காரவேலர் தான், பெரியார்லாம் கிடையாது, யாரும் வைக்கலை. இந்த மூணுத்தும் எதிரின்னு சொல்லி வச்ச ஒரே அளவு தான் சாதி, மதம், வர்க்கம்.
அப்போ அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் அவர் தொழிலாளர் விவசாயிகள் கட்சியை கட்டினார். அப்போ வரலாறை ஒரு பக்கம் மறைக்கிறாங்க, அந்த வரலாறை முன்கொண்டு வர வந்து இவங்க கம்யூனிஸ்ட்கள் தயார் இல்லாத போது இவங்களுடைய சொந்த பலவீனங்கள்லேருந்து அதை இந்த சக்திகள் வந்து நல்லா பயன்படுத்துகிறாங்க. அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சரி, நம்ம இப்போ இந்த விஷயங்களை பார்ப்போம். மணி சொல்லக்கூடிய, குளத்தூர் மணி சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து 3 விஷயங்கள். ஒன்று என்னன்னா, பெரியாரோட அவர் இருந்தார். யார்? ஜீவா இருந்தார். பெரியாரோட வந்து இருக்கும்போது இந்திய எதிர்ப்பு, அப்புறம் வந்து இந்த புராணங்கள் இதெல்லாம் வந்து எதிர்த்தாங்க, நாத்திக கருத்து இதெல்லாம் வந்து பின்னாடி அவர் அதை விட்டு வந்தோன்னா மாறி பேசினார் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் வந்து வழக்கம் போல் வந்து அது எல்லோரும் நல்ல பேர் தான் சொல்லியிருக்காங்க, பண்ணையார்த்தனம் அப்படின்னு. நல்லா, ஏன்னா இவங்கெல்லாம் பண்ணையார்த்தனம் தான் இருக்கும். அது நம்ம கொள்கை ரீதியாக பார்க்கலாம். நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு இருக்கிற விஷயமா சொல்லல. அது ஒரு சிந்தனை தடம். அது வந்து ஒரு கொள்கை அரசியல் கோட்பாட்டு நிலைப்பள்ளியில் வரக்கூடிய சிந்தனை தடம். அந்த சிந்தனை தடம் கொண்டவங்க பண்ணையார்களாக தான் இருப்பாங்க. பண்ணையார் தன்மைகள் கொண்டதான் இந்த தலைமைகள் கட்டாயம் இருக்கும். அது வந்து அவங்க திட்டமிட்டு அவங்களை உருவாக்கிக்கிறது கிடையாது. அந்த சிந்தனை தடம் அவங்களை உருவாக்கும், அது வெளிப்படும். அப்படி தான் வெளிப்பட்டுக்குது. அதில் இவங்க வந்து ஜீவாவுடைய பொண்ணுக்கே வந்து பெரியார் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு அப்படின்னு ஒரு கருணை கூர்ந்து சொல்லிடுறேன். அப்போ என்ன விஷயந்னா, முதல்ல இதை ஃபஸ்ட்டு உடச்சிடலாம். அது நாங்கள் நிறைய வந்து போட்டாங்க தோழர்கள். நானும் வந்து அந்த திருமண பத்திரிக்கை, அந்த ஃபோட்டோஸு அதெல்லாம் எடுத்து நானும் கூட பகிர்ந்துருக்கிறேன். அதில் தெளிவாக விஷயம் என்னென்னா, எல்லோரும் அதை அந்த திருமணம் அழைச்சதே வந்து மணலி கந்தசாமியும் பெரியாரும் தான் அந்த திருமணத்துக்கு அழைக்கப்படுறாங்க. எல்லா கட்சிகள், பல கட்சிகளை சேர்ந்தவங்களும் அதில் வந்து கலந்துக்கிறாங்க. இதுதான் வந்து நடந்தது. அது இல்லாமல் அவங்க பெண்ணு வந்து டாக்டர் அப்படின்னு அப்படி தான் படித்ததான் டாக்டர். அது வந்து ஒரு சுயமரியாதை திருமணமாக நடந்தது. இதுதான் விஷயம், இவ்வளோதான் விஷயம். இதை அவர் சொல்கிற விதத்தை, இது உண்மையான தகவல், வரலாற்று தகவல். இந்த தகவலை வச்சுக்கிட்டு குளத்தூர் மணி சொல்கிறத பாருங்கள். அந்த காணொலியை தயவு செய்து பாருங்கள். இந்த தகவலை அது முன்னிறுத்ததா இருக்குதா, இல்லை எதுக்கு அதை சொல்கிறார் அப்படின்றது தான் அங்கே இருக்கிற கேள்வி. ஒன்று. அப்புறம் மற்ற விஷயத்துக்கு வருவோம். மொழியை அதாவது இந்த விஷயங்களுக்கு முதல்ல வந்து மொழியை பற்றி பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கு உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும். உலகத்துக்கு தாய்மொழின்ற கொள்கை, மொழியிலும் தேசிய சுய உரிமை, தேசிய இனங்களுடைய இது எல்லாத்தையும் வந்து கோட்பாடாக உருவாக்கினவங்க மார்க்சிஸ்ட்டுங்க தான். அப்படி மொழியை பொறுத்த வரைக்கும் தாய்மொழி கல்வி தான், ஒரு மொழி கொள்கை தான். உலகத்தில் உள்ள எல்லா கம்யூனிஸ்டுகளுக்கும் இருக்கிற ஒரே இது வந்து ஒரு மொழி கொள்கை தான். கூடுதலாக எத்தனை மொழி வேணாலும் கற்றுப்போம். ஏன்னா எல்லாருமே பன்மொழி திறமைசாலியில் தான் எல்லாருமே இருப்பாங்க. பெரும்பாலும் கம்யூனிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலே அப்படி தான் இருப்பாங்க. அது வேறு. மார்க்ஸுக்கு பல மொழிகள் தெரியும், எங்கல்ஸுக்கு பல மொழிகள் தெரியும், அது வேறு. ஆனால் கல்வி சமூகத்துக்கான விஷயம் அப்படின்றது தாய்மொழி கல்வி தான். இதை பற்றி மிக அழகாக ஜீவா பேசியிருக்கார். ஒரு மொழி கொள்கை பற்றி, தாய்மொழி கொள்கை பற்றி அருமையாக தாய்மொழி தான் வேணும், ஆங்கிலத்தை எதிர்க்கணும், ஆங்கிலத்தை எதிர்ப்பது மட்டும் இல்லாமல் திணிக்கக்கூடிய இந்தியையும் எதிர்க்கணும் அப்படின்னு மிக தெளிவாக அவர் பேசியிருக்கார். அந்த பதிவும் நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம். நீங்கள் வந்து தயவு செஞ்சு அதை பாருங்கள். அந்த இதில் வந்து இருக்குது, பதிவில் பாருங்கள் தெளிவாக. அப்போது அவர் அந்த இந்தி திணிப்புன்றது விட்டுட்டார் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ மோசம், ஒரு வரலாற்று இந்தி திணிப்பு எதிர்க்கலைன்னு சொல்கிறது எவ்வளோ வரலாற்று புரட்டு. ஒன்று, இந்தி திணிப்பை எதிர்க்கிறதுன்றது பெரியாருடைய கொள்கையா? அதான் என்னுடைய கேள்வி.
நேர்மையாக பதில் சொல்லணும். திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க குளத்தூர்மணி இப்படி சொல்கிறார், பெரியாருடைய கொள்கை இந்திய திணிப்பை எதிர்க்கிறதா இல்லைன்றது தான் என்னுடைய கேள்வி. அதை ஜீவா தெளிவாக சொல்கிறார். அன்றைக்கே ராஜாஜியுடைய மந்திரி சபையை காங்கிரஸை எதிர்ப்புன்ற பேரில் இவர் அதை அதுக்கு அடுத்தது விரிவாக பேசலாம், ஏன் அவர் காங்கிரஸ் எதிர்ப்புன்னு சொல்கிறாருன்ட்டு. அப்போ அதை எதிர்க்கிறதுக்காக இவங்க இந்தி எதிர்ப்பு இவங்களது நோக்கம் இல்லை. இந்தி எதிர்த்து அந்த இடத்துல தமிழை கொண்டு வருவது இவங்களுடைய நோக்கம் கிடையாது. இவங்களுடைய நோக்கம் இந்த காங்கிரஸ் அரசை தூக்கி எறிவது தான். அதை தூக்கி எறிந்து இவங்க பார்ப்பனர்கள் கட்சின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸை தூக்கி எறிந்து அதே பார்ப்பனியத்தை கடைப்பிடிக்கிற பண்ணையார்கள் கட்சியான ஜஸ்டிஸ் கட்சியை கொண்டு வரத்துக்காக நடந்தது தான். உண்மையிலே பெரியாருக்கு இது கிடையாதுன்னு அவர் விமர்சிக்கிறார். அவர் சொல்கிறதுக்கு ஏற்ற போகிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா 60கள் நடந்த இந்தி திணிப்பு போராட்டத்தை பெரியார் ஆதரிக்கவில்லை. எந்த காங்கிரஸ் எதிர்ப்பு தன்னுடைய வாழ்நாள் எதுன்னு சொன்னாரோ அந்த காங்கிரஸ் அரசை அவர் ஆதரித்து கொண்டிருந்தார். அந்த காங்கிரஸ் அரசுக்கு எதிராக நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அவர் எதிர்த்தார். இதுதான் வரலாறு. இப்போ இதை என்ன சொல்கிறது சொல்லுங்கள். அப்போ வரலாறு நம்ம சில வார்த்தைகளை நாம் அதனால தான் நாம் விமர்சனபூர்வமாக போனால் அது சிக்கலை இன்னும் நிறையா இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அடிப்படையில் பெரியாரிலிருந்து நான் வந்தவன், போன வாட்டியே நான் பேசியிருக்கிறேன். அது இல்லாமல் நாங்கள் பெரியார் இதை போட்டு பெரியாருடைய சில கருத்துக்களை நாங்கள் கொண்டு போகிறோம். பெரியார் கருத்தோடு நாங்கள் ஒத்து போகிறோம். நாங்கள் சொல்கிறோம் சில விஷயங்களை, இந்த கருத்துக்களோட நாங்கள் பெரியாரும் கருத்துக்களும் ஒத்துருக்குது. அதை நாங்கள் ஒத்துருக்குதுன்ட்டு பெரியார் பார்வையிலேருந்து இல்லை, மார்க்சிய பார்வையிலேருந்து இந்த விஷயங்களோட சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு நம்ம சேர்ந்து செய்கிறோம். இதுதான் விஷயம். அப்போ அந்த இடத்துல இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்கனவே வெகுஜனத்தன்மையில் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கக்கூடிய பெரியார் அந்த கருத்து சொன்னார்ன்றதுக்காக நம்ம அதை சொல்கிறோம், அவ்வளோதான். அது அந்த காலகட்டத்தில் வேறு யாரும் சொல்லன்னு அர்த்தம் கிடையாது. அந்த காலகட்டத்திலேயே ஆய்வாளர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. பல கருத்துக்கள் எல்லாமே அவருடைய கருத்துக்கள் எல்லாம் கூட, பெரியாருடைய கருத்துக்கள் எல்லாம் கூட சோவியத்துக்கு போயிட்டு உருவான கருத்துக்கள் தான் பெரும்பாலும். எல்லாமே அடிப்படையாக தான். அது முழுமையாகவோ அரைத்தன்மையிலேயோ அவர் வெளிப்படுத்திட்டு இருந்தார். அதான் விஷயம், உண்மையிலே அதான் விஷயம். அப்போ அதனுடைய இதிலேருந்து பார்க்காம இவங்க ஒரு வரலாற்றுத்துறை, அதாவது தெளிவாக தாய்மொழி கல்வி தமிழை கொண்டு வரணும்னு இவங்க ஆதரிக்கிறாங்க முதல்ல. அதுக்கப்புறம் இவங்க வெறும் காங்கிரஸ் எதிர்ப்பு, ஜஸ்டிஸ் பார்ட்டியை எதிர்த்து கொண்டு வரணுன்ற ஒரு சதித்தனத்தோடு இவங்க செயல்படுறாங்கன்றது தான் இவங்களுடைய குற்றச்சாட்டு, ஜீவாவுடைய குற்றச்சாட்டு. அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது. இந்த நாத்திகவாதம் இந்த இதை பற்றிலாம் சொல்லியிருக்காரு. நாத்திகவாதம் இதெல்லாம் மாறா பேசினார் அப்படின்ட்டு. அவர் ஒன்றே கடவுளை மறுத்துட்டு அப்புறம் கடவுளை கும்பிட போகல. அது இல்லை, அப்படி பண்ணல. இன்றைக்கி திராவிட பாரம்பரியம் பெரியார் கொள்கைன்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி எல்லாம் பூஜை எல்லாம் 4 கால பூஜை நடத்துறது சாதனையாக சொல்லிட்டுலாம் இல்லை யாரும். அப்படிலாம் ஜீவா பண்ணல. அங்கே உண்மை என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், முதல்ல வரட்டு நாத்திகவாதம் பேசிகிட்டு இருந்த ஜீவா அதுக்கப்புறம் ஒரு சமூக ஆய்வாளர்களாக அந்த விஷயங்களை அணுகிறார். அதில் முழுக்க 100% உடன்பாடு எங்களுக்கு இருக்குதான்னா அது வேறு விஷயம், எங்களுக்கு அதில் வேறு விஷயம். ஆனால் அந்த ஆய்வுன்றது சரி அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். அதில் அடையாளங்களை தேடுறாரு, சமூக பண்பாட்டு கூறுகளை அதில் தேடுறாரு. அதெல்லாம் சரியான விஷயம் நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் மார்க்ஸ் என்ன சொன்னதுன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் அது வெளிப்பாட்டுக்கான காரணம் என்ன, அது உள்ள என்ன பொதிந்து இருக்குது அப்படின்றத பார்க்கணுன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய எதிர்த்தன்மைகள் என்ன இருக்குது அப்படின்றத கூட பார்க்கணும்னு சொல்லுது. ஏன்னா வரலாறே முழுக்க எப்படின்னா, ஏன்னா இவங்க வரலாற்று ஆய்வுலாம் எதுக்கும் போனது கிடையாது. சும்மா பொதுவாக அவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு பதிலடி கொடுத்து உளர்றது தான் இவங்களுடைய வேலை. உண்மையான ஒரு அறிவுபூர்வமான ஒரு இது இவங்ககிட்ட கிடையவே கிடையாது. பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க,
ஆனால் ஒரு பகுத்தறிந்த ஒரு தன்மையில் எந்த ஆய்வும் கிடையாது. எந்த பகுத்தறிந்த அறிவியல்பூர்வமான ஆய்வே இவங்களுடையது எதுவுமே கிடையாது. அதனால் இவங்களுக்கு அது புரியாது கூட. அது இவங்களுக்கு புரியாது கூட. அப்போ அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த விஷயங்களை அவர் அதில் இருக்கிற தமிழ் இலக்கிய சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் உயர்த்தி பிடிக்கும்போது அதை விமர்சிக்கிறாங்க. அதை விமர்சிக்கிறாங்க. அதுதான் விஷயம். அதை கூட பெரியார் அந்த அளவுக்கு விமர்சிக்கலை. மற்றவர்கள் தான் விமர்சித்தாங்க அந்த விஷயங்கள். இவங்க மற்ற திமுகவை சேர்ந்தவங்க தான் மற்றவங்க தான் விமர்சித்தாங்க. அப்போ இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் கூட புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. என்ன விஷயம்னா, ரொம்ப ஆழமாக போகல நான் இந்த விஷயத்த. ஏன்னா இன்றைக்கி நாம் இதில் ஒரு ஐக்கியம் போராட்டம் என்ற அடிப்படையில் நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிற காரணத்தினால, ஆனால் முக்கியமான அந்த ஜீவாயா அங்கேருந்து வந்தார். அதனுடைய முக்கியமான பிரச்சனை என்ன, அதை மணி முழுக்க வரலாற்று உண்மையை மறைக்கிறார். மறைச்சிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டதை இவர் அந்த காலத்து சீமா பெரியாரை எதிர்த்து பேசினார், இந்திய எதிர்ப்பை இது பண்ணாருன்னு ஒரு பொய்யான காரணங்களை, ஒரு 2 காரணங்களை மட்டுமே சொல்கிறார். ஆனால் உண்மை என்ன பிரச்சனை, ஏன் வந்தார், ஜீவா ஏன் வெளியில் வரணும், வெளியில் பேசுகிறார், இதுதான் விஷயம். சிக்கல் என்னன்னா, ஏற்கனவே சுயமரியாதை இயக்கத்தில் அவங்க வெறும் முதல்ல காங்கிரஸ் எதிர்ப்பு, அப்புறம் பார்ப்பன எதிர்ப்பு, இந்து மத எதிர்ப்பு என்ற தன்மையில் அவங்க செயல்பட்டு அந்த கருத்துக்களை மட்டுமே பேசிகிட்டு இருந்த காலகட்டத்துக்கு போய், அதுக்குள்ளே சிங்காரவேலர் போய் குடியரசுகளில் சோசியலிச கருத்துக்களை எழுதுது, அங்கே இருக்கக்கூடிய தோழர்களோட சோசியலிசத்தை பேசுகிறது, சுயமரியாதை இயக்க சார்பாக சோசியலிசத்தை பேசுறதுன்றது ஒன்று. இன்னொன்று, ரஷ்யா போயிட்டு வந்தோன்னா அதில் பயங்கர ஒரு பரவசத்தன்மை தான் பெரியாரை பொறுத்தவரை. அந்த ஒரு அதிலேருந்து தான் நிறைய கருத்துக்களை சொல்கிறார். ஒரு அரைத்தன்மையில் சொல்கிறாரு, சிலர் இன்னொரு கோடிக்கு போய் கூட சோசியலிச கருத்துக்களை முன்வைக்கிறார். அவரும் உற்சாகமாகி சுயமரியாதை இயக்கத்தை ஒரு சோசியலிச சமதர்ம கட்சியாக மாற்றணும், அரசியல் கட்சியாக, வெறும் இந்த விஷயம் மட்டுமே பேசக்கூடாது, கருத்தியல் விஷயங்களை மட்டுமே நாம் பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்து கட்சியாக மாற்றலான்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் தான் ஈரோட்டு வேலை திட்டம் முன்வைக்கப்படும். இதுதான் முக்கியமான. நிறைய பேர் அதை மூடி மறைக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு கூட அதை வெளிக்கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னு சொன்னால், அப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு கூட திட்டம் கிடையாது. உண்மையிலே இந்தியாவிலே முதல் ஒரு சோசியலிச திட்டம் வச்சதுன்றது ஈரோட்டு வேலை திட்டம் தான். அது சிங்காரவேலர் தான் வைக்கிறார். சிங்காரவேலர் வைக்கிறத எல்லாரும் ஜீவா, பெரியார் எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. அதுதான் அதில் முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்னா, உழுபவனுக்கே நிலம் சொந்தமாக்கணும் அப்படின்லாம் இருக்குது. ஏன் இந்த ஒரு எல்லாமே சோசியலிச முழக்கங்கள், அது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி எல்லா அரசாங்கங்களும் அதை அறகுறையாக அந்த வடிவத்தில் தான் உலகம் முழுக்க முதலாளித்த நாடுகள்லேருந்து எல்லாத்தையும் இந்த வடிவங்களை தான் செஞ்சுன்னுக்கிறானுங்க. இந்த அரசு தலையீட்டு செய்ததுனால அதுக்கு பேர் சோசியலிசம். தனியார் எல்லாமே தனியார், 100% தனியார் மயமாக இருக்கணும். அதில் 1% அரசு தலையீட்டு செஞ்சால் கூட அது சோசியலிசம் தான். இன்றைக்கி கொடுக்குற இலவசங்கள் எல்லாமே சோசியலிசம் தான். அரசு துறை, அரசு வங்கி எல்லாமே சோசியலிசம் தான். அதெல்லாம் அன்றைக்கி அங்கே பார்த்து வந்த இதுதான், எல்லாமே காப்பிகள் தான் எல்லாமே. இன்றைக்கி திராவிட மாடல் அந்த ஒன்றும் கிடையாது, மண்ணாங்கட்டி கிடையாது, எல்லாம் அங்கேருந்து காப்பி அடிச்சது தான். காப்பி அடித்து அங்கே துண்டாக செய்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. துண்டாக இவங்க நிவாரணம், அடிப்படையான கல்வி இலவசம், சுகாதார இலவசம், போக்குவரத்து இலவசம், தொலைத்தொடர்பு இலவசம் அப்படின்ட்டு அடிப்படையான சோசலியத்துக்கு போல கூட்டு பண்ணைகள், விவசாய வளர்ச்சி, தற்சார்பு பொருளாதாரம், அந்த தன்மைக்கு இவங்க போகிறதில்லை. அதெல்லாம் அடிப்படைக்கு போக மாட்டாங்க. அதெல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்டே இருப்பாங்க. அப்போது அன்றைக்கி வந்த ஒரு திட்டம் தான் ஈரோட்டு வேலை திட்டம் தான் முற்போக்கான அன்றைக்கி திட்டம். அது சோசியலிச கூறுகளை அப்படியே விற்கிது. அப்போ பண்ணையாளர்கிட்ட நிலங்களை பிடிங்கி உழுவனுக்கு நிலத்தை சொந்தமாக்கணும் அது சொல்லுது. அப்போ ஏற்கனவே அதில் இருந்த பண்ணையார்கள், அந்த முதலாளித்துவ சிந்தனை உள்ளவங்களாம், திருவிக்கா போன்றவங்களாம் வெளியேறிடுறாங்க. அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கத்துலேருந்து அவங்களாம் முதலே வெளியேறிடுறாங்க. அந்த திட்டம் தங்களுக்கு எதிராக இருக்குதுன்றதை வெளியேறிடுறாங்க. அப்போ இந்த கட்டத்தில் அப்போ தனியாக இதை சுயமரியாதை இயக்கத்தை எப்படி பண்ணலாமா அப்படின்போது, சுயமரியாதை இயக்கத்தை அப்படி பண்ண வேணாம், ஆனால் ஒரு சமதர்ம கட்சி நம்ம கட்டுவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க.
அந்த கட்டத்தில் ஒரு பிரச்சனை வருது. இது ஒரு பக்கம். அந்த கட்டத்தில் இன்னொரு பிரச்சனை, என்ன பிரச்சனை வருதுன்னா, நான் ஏன் நாத்திகனானேன் அப்படின்னு பகத்சிங் இது ஒரு புத்தகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய தமிழில். அது முதல் அது வெளியிட்டது அவங்க, அது பதிப்பகம் பெருசு ஞாபகம் இல்லை, இவங்க தான் வெளியிட்டாங்க. இப்போ குடியரசு சார்ந்த பதிப்பகம் தான் வெளியிடுறாங்க. அது அதனுடைய உரிமையாளராக இருக்கிறது பெரியாருடைய அண்ணன் கிருஷ்ணசாமி. அதை மொழிபெயர்த்து வெளியிட்டவர் ஜீவா. இவங்க 2 பேர் மேலேயும் பிரிட்டிஷ் அரசாங்கம் வழக்கு போடுது. அப்போ வழக்கு போட்டோன்னா அதில் அப்போ ஆட்சியாளர்களாக இருக்கிறது யாருன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். யார்? மிகப்பெரிய நிலக்காரான பொப்புளி ராஜா தான் அவர் தலைமையில் தான் இருக்குது. ஆனால் அதுதான் வழக்கு போடுது, எல்லாம் பண்ணுது. ஆனால் அது ஒரு பக்கம் என்ன பண்ணுதுன்னா, அழுத்தம் கொடுத்து பெரியாரை மிரட்டி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுது இவங்கள. அப்போ இது தொடர்ந்து ஜீவாவுக்கு தொடர்ந்து தகவல் கொடுத்தோம். அவர் மறுக்கிறார். மறுத்து அவர் கிருஷ்ணசாமி வேணால் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, இதழிலே நாங்கள் வெளியிட்டு வர்றோம் அப்படின்னு குடியரசு இதழில் ஒரு மன்னிப்பு அறிக்கை வெளியிடப்படும். இதுதான் மன்னிப்பு அறிக்கை வெளியிடப்படும். அப்போ இது முக்கியமான முரண்பாடு, கடுமையான முரண்பாட்டை ஏற்படுத்தும். அப்போ முழுக்க யூட்டர்ன், அப்போ திரும்ப யூட்டர்ன் ஆகிடுது. அப்போது இந்த சோசலிசம், அந்த ஈரோட்டு வேலை திட்டம் எல்லாம் குப்பைக்கு போயிடுது. அப்போ திருப்பியும் அந்த பழைய இது, அந்த சுயமாக இருக்கும், அது காங்கிரஸ் எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, இந்து பார்ப்பனிய எதிர்ப்புலாம் கிடையாது, சனாதன எதிர்ப்புலாம் இப்பயும் சொல்கிறாங்க. இப்பயும் ஏமாற்றிருந்தாங்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் பார்ப்பனர் மட்டும் சனாதனத்தை பார்ப்பனத்தை கடைப்பிடிக்கல. அவனே அரசனில் அதிகாரத்தை வச்சு நிற்கிறவன்ல, அதிகாரத்தை வச்சு நிற்கிறவனோட சேர்ந்துக்கிட்டு அவன் அதை செய்ய வைக்கிறான். ஆனால் அந்த அதிகாரத்தில் இருந்தவங்களாம் எவன்? லேண்ட்லார்டு, நிலக்கிழார்கள்லாம் வெள்ளாளர்கள், ஆதிக்க சக்திகளாக இருந்தவங்க வெள்ளாளர்கள் இருந்தாங்க, செட்டியார்கள் இருக்கிறாங்க, பின்னாடி நாய்க்கர்கள் வராங்க, நாயுடுகள் வராங்க. இந்த 3 சமூகத்தினுடைய இவங்க தான் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி. இந்த 3 சமூகத்தை சேர்ந்தது தான் பெரிய பெரிய லேண்ட்லார்ட்ஸு, பண்ணையார்கள், சனாதனத்தை சாதியத்தை கட்டி காப்பாற்றி கொண்டு இருக்கிறவர்கள் இவர்கள் தான். இந்த பார்ப்பனியத்தை எதிர்க்கலை. ஆனால் காங்கிரஸ் பார்ட்டி மட்டும் பார்ப்பனியம், அதை மட்டும் இருக்கணும். ஜஸ்டிஸ் பார்ட்டி பார்ப்பனியம் கிடையாது. அப்போ அங்கே என்ன பிரச்சனை? பார்ப்பனர் எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு அல்ல, பார்ப்பனர் எதிர்ப்பு மட்டுமே அது வச்சிருந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஆணவ கொலை நடந்திருக்கு. நேற்று முந்தா நாள் திண்டுக்கல்லில் ஒரு ஆணவ கொலை. இந்த விஜய் பிரச்சனைகளை மட்டும் முக்கியமான சில பிரச்சனைகளை அடிச்சுட்டு போயிடுச்சு ஒரு வாரமாக. இதில் 2 ஆணவ கொலைகள் நடந்திருக்குது. ஒரு இடத்துல போலீஸுகள் திருவண்ணாமலையில் ரேப்பை பண்ணியிருக்காங்க ஒரு பொண்ணை. அந்த வழக்கை இத்து போய் ஒரு சாதாரணமாக வழக்கு போட்டு வச்சுருக்கானுங்க, ரேப் கேஸ். இங்கே இன்னும் அவங்க மேலே கொலை குற்றங்கள் சாட்டப்படாமல் இருக்குது, ஆணவ கொலைகளில். இதெல்லாம் மறைஞ்சி போச்சு. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் சனாதனத்தின் வெளிப்பாடுகள் இல்லையா? இதை யார் செய்யுது? ஒழிக்கப்பட்டாச்சா 70 ஆண்டு திராவிட ஆட்சியில்? அப்போ ஏன் இன்றைக்கி இருக்குதுன்னு சொன்னால், அன்னிலேருந்தே அப்படி தான். பிரிட்டிஷ் எதிர்ப்பு கிடையாது. சனாதனத்தை கட்டி காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடிய கிராமங்களில் கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கிற நிலக்கலாரிய சக்திகள் இருக்காங்கல்ல, அந்த நிலக்கலாரிய சக்தியில் எதிர்ப்பு கிடையாது. உண்மையான சனாதன எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு நடக்கலை. அதுதான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இது முழுக்க மூடி மறைச்சிருக்கிறான். இதை தான் அவர் சொல்கிறார். இதை தான் அவர் முழுக்க அடித்து தாக்குறார் ஜீவா. அதுதான் பிரச்சனை. அப்படி பெரியாரை முழுக்க அடித்து தாக்கி எல்லாரையும் ரொம்ப கேவலமாக பேசக்கூடிய பெரியார், அவரோட பிரிஞ்சு போகிறவங்க, விமர்சனம் பண்ணுறவங்களாம் ரொம்ப மோசமாக தாக்குவார். சில விஷயங்கள்லாம் அவர்கிட்ட பிரிஞ்சு காங்கிரஸ் போனவங்கள தாக்குவார். திமுகவுக்கு மிக மோசமான தாக்கியிருக்கா திமுக ஆரம்பிக்கும் போது. ஆனால் ஜீவாவை இது வரைக்கும் விமர்சனம் பண்ணதே கிடையாது. அவர் அந்த மாநாட்டில் கடைசியாக நடக்கக்கூடிய தஞ்சாவூரில்
திருத்துறைப்பூண்டின்னு நினைக்கிறோம். என்னை வெறுக்காதீங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த தீவிர சமதர்ம சோசலிச கொள்கையில் தீவிரமாக அதில் செயல்பட்டவங்க கடுமையாக தாக்குறாங்க பெரியார். அந்த மாநாட்டிலே தாக்குறாங்க. தாக்குதல் கருத்தியல் ரீதியான தாக்குதல் தொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, என்னை வெறுக்காதீங்க, ஏன் என்னுடைய இதுதான் இதுக்கு இருந்தால் இதோடு நம்ம சேர்ந்து செய்வோம் அப்படின்னா அவர் வந்து அவருடைய எல்லையை வந்து சுருக்கிறார். காரணம் என்ன, அவருக்கே தெரியும், அவருக்கே ஒரு குற்றமான பன்மை இருந்தது அப்போ. அதனால தான் ஜீவாவை வந்து அவர் விமர்சிக்கலை, சிங்காரவேலரை விமர்சிக்கலை. ஈரோட்டு வேலை திட்டத்தை அவர் கைவிட்டது அதனுடைய அது எவ்வளோ வந்து தவறுன்றது அவருக்கு நல்லா தெரியும், தெரியாமலாம் இல்லை. அது தெரிஞ்சு தான் அவர் அன்றைக்கி விமர்சிக்காமல் வர்றாரு. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதான் எல்லா பெரியார் இல்லை. என்ன பிரச்சனைன்னா, இவங்க அன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பெரியார் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அதான் பிரச்சனை. பெரியாருடைய எல்லைகளை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் அன்றைக்கி இருக்கிற வளர்ச்சி அந்த அதெல்லாம் பார்த்து நிறைய கூட்டங்கள் கூடுறது, அமைப்பு பயங்கரமாக வளர்றதெல்லாம் பார்த்து அவங்க வந்து அவருடைய எல்லையை வந்து மிகையாக வந்து மதிப்பிடுறாங்க. அது வந்து சிக்கலாகும். அது ஒரு நெருக்கடியை தோற்றுவிக்கும் போது தான் அங்கே வந்து சிக்கலாகும். இதுதாங்க இந்த அடிப்படை, இதுதான் விஷயம். மற்றபடி ஜீவாவுடைய விஷயங்கள் என்பது தெளிவானது. மொழிக் கொள்கை என்பது ஒரு மொழிக் கொள்கை, தாய்மொழி கல்வி. தமிழை கொண்டு வரணும், அதுதான் இங்கே விஷயம். தமிழை கொண்டு வரணும். இவர்கள் சும்மா காங்கிரஸ் எதிர்ப்புன்ற பேரில் இது பண்ணாங்கன்றது அன்றைக்கி முதல் கட்டத்தில் வந்தது. ரெண்டாவது கட்டத்தில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அதே பெரியார் காங்கிரஸை ஆதரித்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஆதரிக்கவில்லை. இந்த முரணையை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதில் வந்து இதில் இருக்கக்கூடிய உண்மையாக தான் இந்த பின்னணியில்தான் இந்த விஷயங்கள்லாம் வருது. அப்போ அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த கம்யூனிஸ்டுகள் சாதி எதிர்ப்பு போராட்டத்தில் அது இன்னொன்று வருது. இவங்க அப்படியே சாதி எதிர்ப்பு முடிவுகள் எடுக்கலை, அதனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் கைட்டிருக்க முடியாது. இந்த விஷயம் அது மட்டுமே இல்லை, சாதி எதிர்ப்பு விஷயம் மட்டுமே இங்கே பிரச்சனை இல்லை. அது மட்டும் இருந்தால் நீங்கள் வந்து இந்நேரம் அம்பேத்கரிஸ்டுகளும் பெரியாரிஸ்டுகளும் சமூகத்தை மாற்ற வேண்டியதானே. அதான் நான் சொல்கிறேன். 70 வருஷமாக என்ன கழிச்சிங்க, இன்னும் மேலே வளைவே வந்து பண்ண முடியல. ஏன்னா இடைநிலை ஆதிக்க சாதிகளின் பார்ப்பனராத சாதிகளின் கட்சி அது. அன்றைக்கே ஜீவா சொன்னது அதான். அந்த கட்சியாக தான் இன்றைக்கி இருக்கிறீங்க. எப்படி இவங்க இந்த கட்சிகளாக இருக்கும்போது எப்படி சாதி ஒழிக்க முடியும்? இவன் திமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் அதிமுகவில் இருக்கிறவங்கலாம் சாதியில் ஒழிச்சுடுவாங்களா? எம்எல்ஏ அமைச்சர்கள்லாம் இவனுங்க தான் அங்கே பிரச்சனையே. இவங்க தான் இங்கே ஆதிக்க சக்திகளே. இவங்க தான் அங்கே சாதியை நிலைநாட்டிட்டு இருக்கிறாங்க. இவங்க எப்படி ஒழிப்பாங்க? அப்போ இதை தான் தெளிவாக அன்றைக்கி வந்து உடைச்சார். அதுதான் பிரச்சனை. அதுதான் ஒரு தோழர் கூட போட்டார், ஜீவாவை எடுத்தாலே பதற்றமாக வராங்க இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான். ஏன்னா ஜீவா வந்து ரொம்ப தெளிவாக அதை சமரசம் இல்லாமல் ஜீவாவும் சிங்காரவேலரும் மிக கடுமையாக அதை வந்து விமர்சித்தார். அதுதான் காரணம். அப்போது இதில் வந்து இன்னொரு புரிஞ்சிக்க வேண்டியது, கம்யூனிஸ்ட் கட்சி வந்து வளர்ச்சி அடையாததுக்கு இந்த சிபிஎம்மில் வந்து ஒரு 10 பாப்பானுங்க மேலே இருந்தானுங்க, அதனால் வளரல, அதனால் ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட் கட்சியும் பாப்பாங்கச்சின்னு சொல்கிறதே வந்து அயோக்கியத்தனம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, தேசிய விடுதலை எடுக்கலை, சாதியை முடிவு எடுக்கலை, அதனால் தேசிய விடுதலை சாதிய விடுதலை எடுத்து 40-45 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பிடுங்குனீங்க? அதை பேசுகிற மார்க்சிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இல்லை தமிழ் தேசியன்னு பேசிக்கிட்டு இருக்கிறவங்க என்ன பிடுங்குனீங்க 40 வருஷமா சொல்லுங்கள்? 45 வருஷமா? அப்போ பிரச்சனை என்னென்னா அது கிடையாது. அடிப்படை சமூக கட்டமைப்பை இங்கே புரிந்து கொண்டு ஒரு திட்டத்தை வகுப்பது என்பது கடினம், அவ்வளோ சுலபமானது கிடையாது. ஏன்னா இது செயற்கையாக கட்டமைக்கப்பட்டது பிரிட்டிஷால். அதை இந்திய ஆளுநர்கள் எடுத்துக்கிட்டான். அப்போ ஒரு பலமாக அவன் உக்காந்துக்கிறான். அப்போ அவனை ஒட்டுமொத்தமாக நம்மளுக்கு கண்ணோட்டம் இல்லாமல், வெறும் இந்தியா மட்டும் இல்லை, தெற்காசியாவை பற்றியே ஒட்டுமொத்தமாக வரலாற்று பூர்வமான கண்ணோட்டங்கள் இல்லாமல், அதை பற்றின முழுமையான ஒரு ஆய்வுகள் இல்லாமல் நாம் ஒரு அடி எடுத்து கூட வைக்க முடியாது. அதுதான் காரணம். சும்மா இது இல்லை அது இல்லைன்னு பேசிகிட்டு இருக்குதுலாம் கூமுட்டத்தனம். இன்னொரு விஷயம்,
சாதிய பிரச்சனைகளை பற்றி கம்யூனிஸ்டுகள் வந்து எடுத்த சுருக்கல்வாதம் மேல் கட்டுமானத்தில் இருக்குதுன்னு எடுத்த வர்க்க சுருக்கல்வாதமும், பெரியார் அம்பேத்கர் எடுத்த அந்த பண்பாட்டு மாற்றம் சொல்லக்கூடிய மேல் கட்டுமானம் சொல்லக்கூடியதும் எல்லாம் ஒன்று தான். ஒரே சேம் போட் இன்றைக்கி வரைக்கும் அதான். ஆனால் அதை உடைச்சி அறிவுபூர்வமாக எவன் வளர்ந்துருக்கிறான்னா மார்க்சிஸ்ட் எம்எல்ங்க தான். அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். 70 தலித் அமைப்பை லிபரேஷன் கட்டிட்டாங்க. அவங்க எடுத்த தலித் எதிர்ப்பு போராட்டங்களுக்கு இணையாக எந்த அம்பேத்கர் அமைப்புகளும் பெரியாரிஸ்ட் அமைப்புகளும் போராட்டங்கள் எடுத்தது கிடையாது. அதே போல் மக்களுத்த கட்சி தமிழ்நாட்டில் எடுத்த போராட்டங்களுக்கு இணையாக யாரும் கிடையாது. அது தஞ்சாவூரில் கம்யூனிஸ்டுகள் எடுத்தது. இதுக்கு இணையாக இருந்தால் சொல்லுங்கள், யாரும் கிடையாது. பகுதியளவு சமூகத்தில் பண்பு மாற்றத்தையே நக்சலைட்டுக்கு தான் பண்ணாங்க. நக்சலைட்டு அபாயம் என்ற பேரில் நடந்த மாற்றங்கள் தான் இது எல்லாமே. கல்வி இல்லை, வறுமை, இதனால தான் நக்சலைட்டு பின்னாடி போகிறாங்கன்னு இந்திரா காந்தி சொல்லி தான் 20 அம்ச திட்டத்தை சொன்னாங்க. கருணாநிதி அதை சொல்லி தான் சீர்திருத்தங்களே கொண்டு வந்தார். எம்ஜிஆரும் நக்சலைட்டு அபாயங்கள் என்ற பேரில் தான் எல்லாம் சீர்திருத்தங்களையும் கொண்டு வந்தார். ஜெயலலிதா கடைசியாக கொண்டு வந்த கந்துவட்டி சட்டம் கூட சிவா இறந்து ஒரு மாதம் கழிச்சு சொல்லியே கந்துவட்டினால தான் நக்சலைட்டுக்கு பின்னாடி மக்கள் போகிறாங்கன்னு கொண்டு வந்தார். பெரும்பாலான விவசாய போராட்டங்களுக்கு வந்த சட்டங்கள் கம்யூனிஸ்டுகள் தலைமையில் டெல்டாவில் நடந்தது தான். பெரும்பாலான தொழிலாளர்களுக்கான சீர்திருத்த சட்டங்கள் வந்ததெல்லாம் தொழிற்சங்கங்களில் கம்யூனிஸ்டுகள் தலைமையில் நடந்த போராட்டத்தினால தான் அப்படின்றத கூட புரிஞ்சுக்கணும். ஏன் இது சொல்கிறேன்னா, இதெல்லாம் போதுமா? போதாது. இதெல்லாம் பகுதியளவு மாற்றங்களை செஞ்சுருக்கு. ஆனால் இந்த பகுதியளவு மாற்றங்களையும் கூட மறுத்துட்டு ஏதோ சாதிச்சுதான் சொல்கிறது இருக்கு இல்லையா, அது அயோக்கியத்தனம். அப்படி எதுவும் சாதிக்கப்படவில்லை. முழுக்க இன்றைக்கி தடையாக இருக்கக்கூடியது இடைநிலை சாதிகளுடைய ஆதிக்க சக்திகளும், அது பின்னாடி இந்த இடைநிலை சாதிகள் அணிதிரண்டு சாதிய ஒடுக்குமுறை, பெண்ணடிமைத்தனம், மூட நம்பிக்கைகள் அனைத்தையும் சனாதனத்தை இவர்கள் கட்டி காத்து கொண்டு இருக்கிறார். நகரங்களில் பார்ப்பனர்கள் பின்னாடி மற்றவங்க வந்து திரண்டு இருக்கிறாங்க. இன்னொன்று, அவங்களுக்கு தெளிவான ஒரு அமைப்பு கூட வந்தாச்சு. பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்த பிறகு அவங்க தெளிவாக அதில் வந்து மொபைலைஸ் ஆகுறாங்க. அது தெளிவான ஒரு டார்கெட்டாக கூட இருக்குது. ஆனால் மூடி மறைக்கப்பட்ட இலக்கு இதுதான். இந்த பார்ப்பனர்களாத ஆதிக்க சக்திகள், ஆதிக்க சாதிகள், இடைநிலை சாதிகளுடைய கிராமப்புற சனாதன வாழ்க்கையை கொஞ்சம் கூட அசைக்காத, அதில் கொஞ்சம் கூட தலையிடாதவங்க தான் இவங்க திராவிட அமைப்புகள். அதை இன்னைக்கு கட்டி காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. அதை முதலாளித்துவத்துக்கும் முதலாளி இதுலேயும் அதை வந்து கொண்டு வர்றாங்க. அங்கேயும் போட்டிகள் நடக்குது. அப்படி நடக்கிற போட்டிகளை தான் சிலர் வந்து கூமுட்டைகள் சாதி ரீதியாக வரக்கூடிய போட்டிகளை கவுண்டனுக்கும் நாயுடுக்கும் இல்லை வேறு எவனுக்கும் வரக்கூடிய போட்டிகளை இவனுங்க கூமுட்டைங்க, சில சீமான் மாதிரி இனவாதிங்க அது இனப்போட்டி மாதிரி பண்ணுறானுங்க. அது அப்படிலாம் இல்லை. ஏற்கனவே இருந்த சாதி ஆதிக்க சக்திகள் அவங்க கையில் தான் இருந்தது. முக்கியமாக வந்து இது இங்கே எல்லாமே இருந்தது எல்லாம் வெள்ளாளர், பார்ப்பனர், செட்டியார், நாயுடு, இந்த 4 ஆதிக்க சக்திகள் கையில் தான் எல்லாமே இருந்தது. பிரிட்டிஷ் வரும்போது இவங்க கையில் தான் எல்லாம் இருந்தது. இந்த 4 ஆதிக்க சக்திகளோட இடைநிலை சாதிகள் வளர்ந்தவங்க போட்டி போடுறாங்க. அதில் நடக்கிற சண்டை தான் அதெல்லாம். அந்த போட்டிகள் சண்டை நடக்குது. இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலை. முதலாளித்துவத்துக்குள்ளே கூட சாதிய போட்டிகள் நடக்கக்கூடியது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய சாதி ஒழிப்பு. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், அது ஒரு எல்லை. அப்போ அதை கூட ஒன்று சொல்லிட்டாங்க. பிஜேபி வந்து இது பெரியார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் தொடர்ந்து முதல்லேருந்து சொல்கிறேன். இந்த குரல் வந்த நாள்லேருந்து நான் சொல்லிகிட்ருக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. 1000 ஆண்டுகளாக அவன் கருத்தியல் ரீதியாக பலப்படுத்திய ஒரு சமூக கட்டமைப்பு இது. இந்த சமூக கட்டமைப்பு அவன் அரசியல் ரீதியாக இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் அவன் கருத்துகளுக்கு உட்பட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற எல்லா கட்சி, திமுக கூட அவன் விலைக்கு ஆக முடியும். திமுகலையும் சனாதனையும் அதிகம்.
திமுகலையும் சனாதனத்தையும் அதிகம். யாரை வேணாலும் அவங்க வந்து விலைக்கு வாங்க முடியும். அவனுடைய கருத்தியல் சார்ந்தவங்க தான் இன்றைக்கி அரசியல் கட்சிகள் எல்லாம் இருக்காங்க. பெரும்பகுதி அவங்க தான் எல்லா கட்சிகள்லேயும் இருக்கிறாங்க. அதிமுகலாம் முழுமையாக இருக்குது, அவ்வளோதான். அதிமுக முழுமையாகிடுச்சு, அதான் விஷயம். திமுகவில் கூட வந்து 1-2 பேர் வேணால் இருக்கலாம், அவங்களும் வந்து சனாதனவாதிகள் தான். சனாதனவாதிகள்னா பாப்பானம் மட்டும் எதிர்க்கிறது மட்டும் கிடையாது. சாதிய கட்டமைப்பை, பெண்ணடிமைத்தனத்தை, மூட நம்பிக்கைகளை எல்லாம் யார் கடைபிடிக்கிறாங்களோ, அதை யார் எதிர்க்காமல் இருக்கிறாங்களோ அவங்களாம் சனாதனவாதி தான். அதனால் இந்த தெளிவோடு நாம் போராட்டம் என்ற அடிப்படையில் நாம் இவர்களோடு இணைந்து செயல்படுவோம். இந்த அரசியல் போராட்டம் கூட, அரசியல் தத்துவ கருத்தியல் போராட்டங்கள் கூட ஆரோக்கியமாக நடக்கிறது நல்லது. அதை கவனத்தில் எடுத்து கொளத்தூர் மணி போன்ற ஆட்கள், உங்களுடைய எல்லை நல்லா தெரியும், உங்களுடைய நோக்கம் எல்லாம் எங்களுக்கு தெரியும், அதை தனியாக வச்சிங்க, வெளி கிரவுண்டுக்கு கொண்டு வராது. அது எதிரிக்கு சாதகமாகும். அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு உங்களை போன்ற ஆட்கள் செயல்படுவது சரியானது, கருத்தை சொல்வது சரியானது. அதே போல் இவங்களுக்கு வால் பிடிக்கிற, சொம்பு தூக்குற சக்திகள், குறிப்பாக தானே மாலக்காவை சேர்ந்தவர்கள், மாக்காய்க்க போன்ற சக்திகள், வேறு சில சக்திகள்லாம் நேர்மையாக கருத்தியல் போராட்டங்கள் நடத்துங்க. அதை விமர்சனங்களோடையும் நடத்துங்க. ஒரு பக்கம் இன்னொரு கோடியில் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் தூக்கி எறிந்து கேவலமாக பேசுகிறது, இன்றைக்கி முழுக்க சரண்டர் ஆகுது என்ற வேலையை செய்யாதீங்க. வேறு தமிழ் தேசம் பேசக்கூடிய சில சக்திகள் கூட மிக மோசமான தாக்குதலை வந்து நீங்கள் தொடுக்குறீங்க. அது நீங்கள் மார்க்சியம் சொல்லிக்காதீங்க, மார்க்சிஸ்ட்ன்றதை எடுத்துடுங்க, எடுத்துகிட்டு பேசுங்க. அப்படின்றது தான் வந்து சரியானதாக இருக்கும். அதனால் நாம் ஒரு ஐக்கியம் போராட்டம் என்ற அடிப்படையில் இந்த ஜனநாயக மாற்றங்களில் நாம் வந்து ஒன்று சேர்ந்து போராடுவோம். கட்டாயம் வந்து பொருளாதார அடிப்படையில் நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா முழுக்க தனியார் தாராளமயத்தை ஆதரிக்கக்கூடிய சக்திகள் தான் இவங்க எல்லாருமே. நாம் இவங்களோட சேர்ந்து வந்து செயல்பட முடியாது. அம்பேத்கரிஸ்டுகளோட கூட சில விஷயங்களை நம்ம சேர்ந்து செயல்பட முடியும். ஆனால் முற்றிலும் பெரியாரிஸ்டுகள், முழுக்க கார்பரேட்டுகளுடைய ஏஜென்ட்டுகளாக தான் அவங்க இருக்கிறாங்க. ராஜா வந்து அன்றைக்கி பேசுகிறது வந்து ஒரு கார்பரேட் திமிர். இவர் வந்து பணியார்த்தனத்தில் கொளத்தூர் மணி பேசுகிறாருன்னா, ராஜா பேசுகிறது வந்து கார்பரேட் திமிர், ஒரு கார்பரேட் முதலாளியுடைய திமிர் அது. அப்போ இவர்களே கார்பரேட் முதலாளிகளாக இருக்கிறாங்க. அப்போது இவர்களை கூட வந்து நம்ம பொருளாதார அடிப்படையில் எந்த விதத்தில் சேர முடியாது. அந்த பொருளாதார போராட்டங்கள் கட்டாயம் நடத்தியே ஆகணும், இவர்களுக்கு எதிராக நடத்தணும். அதே சமயத்தில் மாநில உரிமைகளை வந்து நம்ம பேசுகிறோம், அதை நேர்மையாக சிந்திச்சும் பாருங்கள். இந்த மாநில உரிமைகளை வாஜ்பாய் ஆட்சியிலையும் மன்மோகன் ஆட்சியிலையும் அதிகமாக அடகு வச்சது திமுக தான். அந்த காலகட்டத்தில் என்னென்ன மாநில உரிமைகள் போயிருக்குதுன்றதை கொஞ்சம் பாருங்கள். அந்த மாநில உரிமைகள் போகும்போது மற்ற திராவிட கட்சிகள், திராவிட அமைப்புகள் என்ன பண்ணாங்க, என்ன பண்ணீங்க, அதையும் சொல்லுங்கள். அப்போ தெளிவாக நாம் இவர்கள் ஒரு எல்லைக்குட்பட்டு தான். ஏன்னா இவங்க ஒரு ஆளுவர்க்க ஏஜென்ட்டுங்க. ஆளுவர்க்க ஏஜென்ட்டுகளாக இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் என்றைக்கும் மக்களுக்கான விடுதலை தராது, முழுமையான சனாதனத்தை ஒழிக்காது. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு பாவனைகளோடையோ இல்லை அவர்கள் மீது ஏற்படும் நெருக்கடிகளோடையோ அவங்க செயல்படும் போது அவர்களோடு சேர்ந்து நம்ம செயல்படுவோம் அப்படின்றது தான். மற்றபடி கீழே இருக்கிற பெரியாரிஸ்டுகள் தெளிவாக ஐக்கியம் போராட்டம் என்ற அடிப்படையில் நாம் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களோட நம்ம வந்து இணைந்து ஜனநாயக கோரிக்கைகளுக்கு எப்பவும் போல் செயல்படணும். கருத்தியல் போராட்டம் நடக்கும். அந்த போராட்டன்றது அதான் ஐக்கியம் போராட்டன்றது. எதிரிகளை ஏற்று நாம் வந்து கோரிக்கைகளுக்கு ஒன்று சேர்வதும், கருத்தியல் ரீதியாக அரசியல் ரீதியாக நம்மளுக்குள் போராடி கொள்வதும் தான் போராட்டம். ஆனால் அது அவதூறுகளாக இல்லாமல், பொய்யான தகவல்களாக இல்லாமல், உண்மையான அரசியல் அடிப்படையில் முன்வைங்க, நாம் போராடும். இதுதான் எங்களுடைய மக்கள் ஜனநாயக குடியரசு கட்சியுடைய நிலைப்பாடு.